ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மரபுத்தொடரின் பொருளறிதல் பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேலை பிசகு எனும் மரபுத்தொடரின் பொருள் தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேலை பிசகு அப்படிங்கிற மரபுத்தொடரோட பொருள் என்ன அப்படின்னா தீய காலம் அப்படின்னு அர்த்தம். வேலை பிசகு அப்படிங்கிற மரபுத்தொடரோட பொருள் தீய காலம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆப்பசைத்த குரங்கதனை போல என்னும் ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஆப்பசைத்த குரங்கதனை போல அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா வேதனை. ஆப்பசைத்த குரங்கதனை போல அப்படிங்கிறதோட மீனிங் வேதனை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்ற பழமொழியின் பொருள் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா அப்படிங்கிற பழமொழிக்கான பொருள் குறைத்து மதிப்பிடக்கூடாது யாரையும். அதுதான் கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா அப்படிங்கிற பழமொழியோட அர்த்தம் குறைத்து மதிப்பிடாதே அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மரபுத்தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கடன் கழித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. கடன் கழித்தல் அப்படின்னா விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பேர் தான் கடன் கழித்தல். அப்போ கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கடை விரித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கச்சை கட்டுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல் அப்படின்னு அர்த்தம். கச்சை கட்டிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா முரண்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கக்கல் கரிசல் அப்படின்னா அந்த மரபு தொடருக்கான மீனிங் கலங்கல் நீர் அப்படின்னு அர்த்தம். கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர் அப்படின்னு அர்த்தம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க 4321 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அலை ஓய்ந்த கடல் போல அப்படிங்கிறதோட மீனிங் அமைதி அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அடியற்ற மரம் போல அப்படின்னா அதோட அர்த்தம் வீழ்தல் அப்படின்னு அர்த்தம். அடியற்ற மரம் போல அப்படிங்கிற ஓமையோட மீனிங் வீழ்தல் அப்படிங்கிறது. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் மத்தில் அகப்பட்ட தயிர் போல அதுக்கான அர்த்தம் மனம் உடைதல். மத்தில் அகப்பட்ட தயிர் போல அப்படின்னா மனம் உடைதல் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க புயலில் சிக்கிய பூங்கொடி போல அப்படின்னா அதோட மீனிங் நடுங்குதல் அப்படின்னு அர்த்தம். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னா நடுங்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க 3421 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மரபு தொடருக்கு உரிய பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துட்டு அவசர குடுக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அவசர குடுக்கையோட பொருள் எண்ணி செயல்படாமை அப்படின்னு அர்த்தம். அவசர குடுக்கை அப்படிங்கிற மரபு தொடருக்கான பொருள் எண்ணி செயல்படாமை அப்படின்னு அர்த்தம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான மரபு தொடரால் நிரப்புகான்னு கொடுத்துட்டு திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் டேஸ் நகராக விளங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடி கட்டி பறக்கும் நகராக விளங்குகிறது அப்படின்னு அர்த்தம். எட்டாக்கனி அப்படின்னா நடக்காத ஒரு நிகழ்வு. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல் அப்படின்னு அர்த்தம். வாழையடி வாழையாக அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடி கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது அப்படின்னு அர்த்தம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் ஓமை தொடரின் பொருள் அறிக அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா அக்கறையாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அடரடி படரடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அகட விகடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஈரோட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஈரோட்டு அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உறுதியின்மை அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க 4321 அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் ஓமை தொடரின் பொருள் அறிக அப்படின்னு கொடுத்துட்டு கிணற்று தவளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கிணற்று தவளை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வெளி உலகம் தெரியாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம். கிணற்று தவளை போல அப்படின்னா வெளி உலகம் தெரியாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் ஓமை தொடரின் பொருள் அறிகன்னு கொடுத்துட்டு எலியும் பூனையும் போல அப்படின்னா எதிரியாக அப்படின்னு அர்த்தம். எலியும் பூனையும் போல அப்படிங்கிற ஓமை தொடரோட பொருள் எதிரியாக அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.